காய்ஸ் மனசில் இருக்கிறதெல்லாம் ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக தான் காய்ஸ் மறுபடியும் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இது எதனாலனா எனக்கே என்னன்னே தெரியல காய்ஸ், எதனால் இப்படி நடக்குதுன்னு எனக்கே தெரியல. எங்கே இருக்கிற மாதிரி தான் என் மேலே வந்து ஏறாத்தான்ற மாதிரி நடந்துட்டுருக்கு. எனக்கே சம்மதமே இல்லாமல் இது இல்லாமல் அதுக்கு இல்லாமல் இதுக்கு மூச்சு போட்டு என்னென்னமோ கொலாப்ஸ் வேலை பண்ணுறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க நான் தான் ஃப்ராடு, நான் தான் சரியில்லை, நான் தான் பொய் சொல்கிறேன் அப்படின்னு. இந்த பொய் சொல்கிறது எனக்கு ஒரு குடிப்பாக வரப்போதா, இல்லை 2 குடிப்பாக வரப்போதா? இல்லை நீ நான் பொய் சொல்கிறதுனால யார் அவங்க சொந்தமா பந்தமா? இதனால எனக்கு இன்னும் 5 சல்லிக்க பிரோஜனம் கிடையாது. வடிவேல் காமெடி அவருடைய ஸ்டைலில் சொன்னால் 5 சல்லிக்க பிரோஜனம் கிடையாது. இது நான் எதுக்கு பொய் சொல்லணும்? எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது காய்ஸ். இது மாதிரி சொல்கிறது நான் அடித்தா கூட வாங்கிப்பேன் காய்ஸ், திட்டினா கூட சரி. அவங்களுடைய மனசு ஆறுதலுக்காக அவங்க திட்டுறாங்களே, அதில் நம்மளை திட்டுறதுனால அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. சரி நம்ம அவளை திட்டோம் அப்படின்ற ஒரு பூரிப்பு இருக்குது, அந்த சந்தோஷமாச்சும் நம்மளால் கொடுக்க முடியுது. சரி திட்டினா திட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு நான் தொடச்சி போட்டு போயிடுவேன் காய்ஸ். ஆனால் என்னை நான் உண்மையாக இருக்கேன், நான் ஃப்ராடு, நான் பொய் சொல்கிறேன், எது சொன்னாலும் பொய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு மற்றவங்க முன்னாடி நான் ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க காய்ஸ். இது என்னத்துக்கு பண்ணுறாங்க? பழைய பகையா என்ன? அவங்க தெரிஞ்சு பண்ணுறாங்களா, தெரியாமல் பண்ணுறாங்களா? எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது காய்ஸ். அதாவது அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு, அவங்களுக்கு ஃபேவரட்டான ஆளுங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரியும், இது மாதிரி என்ன கேட்டால் பிடிக்காத ஆளுங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரியுமா நடந்துக்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் எதில் சாத்தியம், எதில் போய் முடியும்னு தெரியல நிஜமாலுமே காய்ஸ். எனக்கு தான் நேரம் சரியில்லையா, இல்லை அவங்களுக்கு தான் நேரம் சரியில்லையான்னு நிஜமாக எனக்கு கொஞ்சம் கூட தெரியல காய்ஸ். எனக்கு இப்போ உடம்பு சரியில்லை தான், ஆனால் இருந்தாலும் எனக்கு உடம்பு சரியில்லைனா கூட சரி, யாருமே சரி இப்போ 2 நாள் கண் மூச்சுன்னா அவங்களுக்கு முடியாது தான். இப்போ பழகி இப்போ நான் கொஞ்ச நாள் செஞ்சதுனால எனக்கு பழகிடுச்சு. 1 வாரம் 2 வாரம் தாக்கு பிடிப்பேன், 3வது வாரம் கண்டிப்பாக நான் தாக்கு பிடிக்க முடியாது. அது மாதிரி தான் எல்லா விஷயத்துலையும் இருக்கும் காய்ஸ். இப்போ எல்லாருக்கும் அப்படித்தானே, யாருக்கும் எதுவும் பிரச்சனை இல்லாமல் இருக்காது இல்லைங்களா? இப்போ எனக்கு எப்படி தூக்கம் இல்லாமல் நான் கஷ்டப்படுறேனோ அதே மாதிரி தான் எல்லா விஷயத்துலையும் ஒரு கஷ்டம் இருக்கும் இல்லையா? ஆனால் எனக்கு ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க, ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க, கொச்சப்படுத்துகிறாங்க. மற்றவங்க முன்னாடி என் பேரை கெடுக்கணும்னு அவங்க ரொம்ப என்னை டார்கெட் பண்ணுறாங்க. எதில் போய் முடியும்னு எனக்கு தெரியல காய்ஸ். எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும். நம்ம இப்போது நான் கூட எனக்கு உடம்பு முடியாமல் வேறு வேலைக்கு போகிறேன்னா கூட அவங்களும் ஒரு கஷ்டம் இருக்கும். நான் போய் சம்பாரிச்சுன்னு வந்தேன்னா எனக்கு பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுவேன், வாடகை கொடுப்பேன், சாப்பிடுவேன், கடன் அடைப்பேன், நகைகள்லாம் வச்சுட்டு இருப்பேன், திருப்புவேன். ஒருத்தருக்கு எனக்கு ஒரு கஷ்டம் இருக்க மாதிரி தான் மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும் இல்லையா? அது கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படி என்னை டார்கெட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல காய்ஸ். உங்களுக்கு தெரிஞ்ச அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? ஓகே, பாய் காய்ஸ்.